ஓம் கம் கணபதையே நமக. ஓம் கம் கணபதையே நமக. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க விநாயகர் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே. என் செல்ல பிள்ளையே, என் அன்பு குழந்தையே, உன் மனம் விரும்பிய வாழ்விற்கான வழியையும் உன் வாழ்வில் வெற்றிக்கான வழியையும் இன்று மொழிய வந்துள்ளேன். இதை நீ முழுமையாக கேட்டு முழுவதுமாக பின்பற்றி வந்தால் என் ஆசீர்வாதங்கள் உன் மீது பொழிய துவங்கும். என் ஆசிகளை முழுவதுமாக நீ பெற்றுக்கொள்ளும் கணத்திலிருந்தே நீ நினைப்பதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க துவங்கும். கேட்பாயா? கேட்ட பின் அதை பின்பற்றி நடப்பாயா? உன்னுடைய வாழ்க்கையில் இப்போதும் எப்போதும் மிக முக்கிய தேவையாக இருப்பது உன்னுடைய நிதானம். உன்னுடைய வாழ்வில் எது நடந்தாலும் உடனே நீ உன்னுடைய நிதானத்தை இழந்து விடுகின்றாய். உடனே பதற்றமோ பயமோ உன்னை தொற்றிக் கொள்கின்றது. இந்த பதற்றமான சூழ்நிலையில் உன்னுடைய மூளை சிந்திக்கும் செயலை இழந்து விடுகின்றது. அந்த சூழ்நிலையில் எவ்வாறு சமாளிப்பது, அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் திணறி விடுகின்றாய். என் கண்மணி, இப்பொழுது நான் கூறுவதை நினைவில் வைத்துக்கொள். உன்னுடைய வாழ்வில் நீ நிதானத்தை இழக்கும் வரை வாழ்க்கையில் உனக்கு தோல்விகள் இல்லை. இவ்வுலகில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தனித்தோர் ஆற்றல் உண்டு. உனக்கும் அந்த ஆற்றல் உண்டு. நீயும் திறமை வாய்ந்த என்னுடைய பிள்ளைதான். வாழ்க்கையில் சரியான முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி பயணித்தால் அது நல்ல விளைவை தருகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்பது நிதர்சனம் கண்மணி. உன்னிடம் உள்ள ஆற்றலை நீ குறைத்து மதிப்பிடாதே. என்னால் இது முடியுமா என்று எடுத்த எடுப்பிலேயே எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே. உன்னுடைய உணர்வுகள், எண்ணங்கள் மற்றும் பேச்சுகள் எல்லாம் எத்தகைய நிகழ்வை விரும்பியோ வெறுத்தோ தீவிரமாக வட்டமிடுகின்றதோ அதுவே நடக்கும். ஆகவே உனக்கு வேண்டியதை பற்றி மட்டுமே தீவிரமான உணர்வோடு சிந்தித்தும் பேசியும் விரும்பியும் இரு. நீ நினைத்தது விரைவில் நிறைவேற வேண்டுமானால் தோல்விக்கு அஞ்சி முடங்கி கிடப்பதோ மடங்கி கிடப்பதோ நல்ல வாழ்க்கையை தராது. போட்டியில் தோற்றாலும் ஓட்ட பந்தயத்தில் ஓடுபவர்தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன் அல்லவா? ஒரு செயலை செய்ய முடியாதவர்கள் அவர்களால் முடியாததை உங்களாலும் செய்ய முடியாது என்று சொல்வார்கள். எனவே அப்படி சொல்பவர்கள் சொல்லிக் கொண்டு போகட்டும். அவர்களிடம் நீ காது கேட்காதவராக இருப்பதே சில நேரங்களில் பொருத்தமானது. உன்னுடைய வழியில் நீ சென்று கொண்டே இரு. வெற்றி உனதாகும் கண்மணி. இனி உன்னுடைய வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். கவலை கொள்ளாதே. இந்நிலை கூடிய விரைவில் மாறத்தான் போகின்றது. நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பயனுடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ பெறத்தான் போகின்றாய். நல்லதொரு வாழ்க்கையை நான் உனக்கு தந்தேன். நீ வாழ்ந்து பார்க்கும் போது அதில் பல சோதனைகளையும் தந்தேன். நீ சிறகொடிந்து வீழ்ந்தபோது தாங்கி பிடித்துக் கொண்டேன். உன்னுடைய கலங்கிய உள்ளம் தெளிந்தபோது அதனிலும் நானே தெரிவேன். கருணைதான் கடவுள் என்று நீ உணர்ந்திடவே இத்தனையையும் நான் செய்தேன். இப்பொழுது நீ என்னுடைய கருணையை உணர்ந்து கொண்டாய். அதனால் தான் என்னுடைய கருணை பார்வை உன் மீது பட்டு விட்டது. இனி உன்னுடைய காத்திருப்புகள் முடிவு பெறும். உன்னுடைய கனவுகள் நிஜமாகும். சந்தோஷமாகத்தான் இருப்பாய். குழந்தையே, இந்த அப்பாவிற்கு தட்சணை கொடுக்க பணமில்லை என்று கலங்குகின்றாயா? என் கண்மணியே, நீ அனுதினமும் எனக்கு தட்சணை கொடுத்து கொண்டேதானே இருக்கின்றாய். நம்பிக்கை, பொறுமை என்னும் இரு தட்சணையை பற்றி இப்போது நான் பேசவில்லை. அதை நீ கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நானே எடுத்துக்கொள்வேன். அது நான் உனக்கு கொடுத்த நம்பிக்கை நாணயங்கள். ஆனால் நீ எனக்கு தினமும் தட்சணை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றாய். என்னுடைய மனதை உருக்கும் காணிக்கை இது.
உன்னுடைய விழிகள் நம்பிக்கையோடு கொடுத்த இந்த கண்ணீருக்கு இணையான தட்சணை ஒன்று இருக்கின்றதா? இதில் எனக்கு நிர்மூலமான உன்னுடைய இதயம் தெளிவாக தெரிகின்றது. இந்த விழுநீர் உன்னுடைய இதயத்தின் கூக்குரல். என்னிடம் உன்னை பரிபூரணமாக ஒப்படைத்த சமர்ப்பணம் இது. என் மேல் நீ வைத்திருக்கின்ற அன்பின் அடையாளம் இது. உன் பக்தியின் வெளிப்பாடு இது. உன்னிடம் பணம் வேண்டும் என்று எப்போதாவது நான் கேட்டிருக்கின்றேனா? பக்தி வேண்டும் என்றுதான் கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன். பக்திக்கு நம்பிக்கைதான் தேவை. நம்பிக்கையோடு என் முன் அமர்ந்து ஒரு இலையை போடு. இல்லை என்றால் ஒரு புஷ்பத்தை போடு. அதுவும் இல்லை என்றால் ஒரு துளி தண்ணீர் போதும். அல்லது உன்னுடைய மனம் இறங்கி உருகி நீர் விடும் போது ஒரு கண்ணீர் துளி போதும். உன்னுடைய பக்தியில் நானும் உன்னுள் ஐக்கியமாகி விடுவேன். உன்னுடைய பிரசாதம் எதுவாக இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வேன். பக்தியோடு வைக்கப்படுகின்ற பிரசாதங்களை விட பக்தனுடைய உண்மையான பக்தியை மேன்மையானது. சரி, நீ அனுதினமும் எனக்கு காணிக்கையாக தரும் உன்னுடைய கண்ணீரை நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் என்று தெரியுமா? உன்னுடைய கண்ணீரை நான் ஒரு துளி கூட வீணாக்குவதில்லை. உன்னுடைய விலை மதிப்பற்ற கண்ணீர் துளிகளையெல்லாம் நான் சிற்பிக்குள் சேகரித்து வைத்துக் கொண்டு அடைக்காத்துக் கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீர் துளிகளும் முத்துக்களாக மாறும் வரை அதை நான் பாதுகாப்பாக வைத்திருப்பேன். அவை எல்லாவற்றையும் தலை சிறந்த விலை உயர்ந்த முத்துக்களாக மாற்றி சரியான கால நேரம் வரும்போதே உன் கைகளிலேயே சேர்த்து விடுவேன். இந்த முத்துக்கள் முக்காலங்களையும் திருத்திவிடும் அற்புத முத்துக்கள். ஆம் கண்மணி, உன்னுடைய இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று முக்காலங்களையும் மாற்றி தரும். உன்னுடைய கடந்த காலத்தில் நடந்த கசப்பான நிகழ்வுகளை எல்லாம் மறக்கச் செய்யும். அதன் மூலம் நல்ல பலன்களை உன்னுடைய எதிர்காலத்திற்கு கொண்டு தரும். இந்த நிகழ்காலத்தில் நீ என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டாம் என்பதை நிர்ணயித்துக் கொடுக்கும். உன்னுடைய எதிர்காலத்தை மெருகேற்றி தரும். இந்த கண்ணீர் முத்துக்கள் உன் வாழ்க்கையையே கரையேற்றிவிடும். எனவே சதா சர்வ காலமும் அழுது கொண்டே இருந்தேனே, என்னுடைய நம்பிக்கை வீணாகி போனதா? நான் சிந்திய கண்ணீர் துளிகள் எல்லாம் காலாவதியாகி விட்டதா? எதற்குமே எனக்கு பதில் இல்லையா? எதுவுமே உங்களை கரைக்கவில்லையா அப்பா என்றெல்லாம் நீ புலம்ப வேண்டாம். நீ மனம் நொந்து மனம் உருகிவிட்ட ஒவ்வொரு கண்ணீர் துளிகளும் உனக்கு 1000 மடங்கு பலன்களாகவே வந்து சேரும். உன்னுடைய கண்ணீரின் மதிப்பை நீ அறிந்திருக்கிறாயோ இல்லையோ? உன்னுடைய அப்பா நான் நன்றாக அறிந்திருக்கின்றேன். எனவே எதையும் வீணாக்க மாட்டேன். அதற்காக இனி நீ அழுது கொண்டே இருக்க வேண்டும், உன்னுடைய கண்ணீரை சிந்திக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதல்ல பொருள். இதுவரை நீ சிந்திய கண்ணீரை உன்னுடைய வாழ்நாள் முழுமைக்கும் பலன் தரும். எனவே இனி ஒருபோதும் அழாதே, கவலை கொள்ளாதே. போதும் கண்மணி, நீ அழுததும் கண்ணீர் விட்டதும் கவலைப்பட்டதும் வருந்தி உட்கார்ந்திருப்பதும் எல்லாம் போதும். இனி நீ நம்பிக்கையாக இரு. உன்னுடைய வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது. உன்னுடைய வேண்டுதல்களை நிச்சயம் நிறைவேற்றித் தருகின்றேன். நம்பிக்கையோடு இரு.